ஆண்டாளும் பெரியாழ்வாரும் தான் தமிழை வளர்த்தார்கள், அண்ணாவும் பெரியாரும் வளர்க்கவில்லை என கூறிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். தமிழுக்கும் ஆன்மீகத்திற்கும் தான் தொடர்பு. ஆன்மீகம் தான் தமிழை அதிகமாக வளர்த்தது. காவி தமிழ் தான் தமிழகத்தில் நிலைநிறுத்தி ஆண்டாள் காலத்துல இருந்து, அண்ணா காலத்துல தமிழ் வளரல, ஆண்டாள் காலத்துல தான் தமிழ் வளர்ந்தது. பெரியார் தமிழை போற்றவில்லை, பெரியாழ்வார் தான் தமிழை போற்றினார். ஆனால் ஏதோ பெரியாரும் அண்ணாவும் இன்னைக்கு பெரியார் தமிழை தூத்தினார். ஆனா பெரியாரும் அண்ணாவும் தான் ஏதோ தமிழை வளர்த்ததை போலவும், ஆன்மீகத்திற்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை போலவும், காவிக்கும் தமிழுக்கும் சம்பந்தமே இல்லதை போலவும் ஒரு தோற்றத்தை இவர்கள் ஏற்படுத்தியவர்கள். இனிமேல் நாங்கள் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்போம். மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் வருகை எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும். ஆன்மீகத்திற்கும் தமிழுக்கும் எந்த அளவுக்கு தொடர்பு என்பதும், வளர்ச்சிக்கும் தமிழத்திற்கும் எவ்வளவு தொடர்பு என்பதும், மரியாதைக்குரிய பாரத பிரதமரும் ராஜேந்திர சோழனும் எந்த அளவிற்கு எப்படி நாட்டின் வளர்ச்சியை மேற்கொண்டார்களோ அந்த இணைப்பு பிரதமரை இங்கே அழைத்து வருகிறது என்பதும், கங்கை கொண்ட சோழபுரம் என்று கங்கை தண்ணீரை கொண்டு காவிரிக்கு கொண்டு வந்த ஒரு மாபெரும் கனெக்ட்னு சொல்லுவோம், இணைப்பு. ஏதோ வட இந்தியா தென்னிந்தியா என்று பிரித்து பார்த்து வட மாநிலத்தவர் தென் மாநிலத்தவர் என்று பிரிக்கும் இந்த அரசியல் இனிமேல் எடுபடாது என்பதையும் நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் ஆன்மீகத்தை வளர்த்தது, ஆன்மீகம் தமிழை வளர்த்தது. இதில் மாறுபட்ட கருத்து இல்லை. அப்பரர், சுந்தரர், திருநாவுக்கரசர் போன்றவர்கள் தமிழுக்காக தொண்டு செய்வதற்கு கலப்பையை கையிலே பிடித்து ஊர் ஊராக நடந்தவர்கள். இதில் மாற்று கருத்து இல்லை. ஆன்மீகம் தமிழ், தமிழ் ஆன்மீகம் இரண்டும் ஒன்றரை கலந்துதான். இதில் ஏதோ புதிய கருத்து, புதிய சிந்தாந்தத்தை அவர் கண்டுபிடித்தது போல கூறுவது ஏற்புடையதல்ல. இப்போ இவர்